வணக்கம். என் பேர் ஆர் கவிதா. பதிவு எண் 718. தசரதர், ராமர், பரதர், லட்சுமணர் நால்வரின் பாசங்கள். ஜனகரும் பாரதா அண்ணா தம்பி பாசத்திற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு அது பெருமை அளிக்கிறது. நீங்கள் காட்டுகிற பாசம் ஞானிகள் எங்கள் மனதையும் உருக்கின்றது. உலகம் உள்ளவரை அண்ணன் தம்பி பாசத்திற்கு நீங்கள் சிறந்த எடுத்துக்காட்டாகும் திகழ்வீர்கள். பரதா, அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே என்று ஞானிகள் சொல்வதுண்டு. தூய்மையான அன்பில் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. அரசு ஏற்றுக்கொண்டால் களங்கம் வருமே என்றோ, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் புகழ் வருமோ என்ற சிந்தனையெல்லாம் கடந்து இது பாவம், இது புண்ணியம் என்று சொல்ல பரதனும் ஸ்ரீராமபிரானும் பாதங்களை வணங்கி தரையில் அமர்ந்து கண்களில் நீர் சிந்தி, அண்ணா, உண்மையான தூய்மையான அன்போடு கேட்கிறேன், நீங்கள் இந்த அரசை ஏற்றுக்கொள்ளுங்கள். தம்பியான எனது உயிரை காக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் இங்கு இப்போதே உயிர் கொள்வேன் என்று கேட்டார். சரி, ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் ராமர். அதை கேட்ட அங்கிருந்து அனைவரும் மகிழ்ந்தார்கள். வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் ராமர். எல்லோரும் மகிழ்ந்தார்கள். பின்னர் ஸ்ரீராமபிரான் பரதனிடம், பரதா, நான் அன்று அயோத்திக்கு அரசன். அரச கட்டளையை நீ அன்போடு ஏற்க வேண்டும். அதுவே ராஜ நியதியாகும். எனக்கு என் தந்தையை 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல கட்டளையிட்டார். எனவே நான் தந்தை கட்டளையை நிறைவேற்ற வரை நீ எனது அயோத்தி ராஜ்யத்தை ஆண்டு வேண்டும் என்றார் ராமர். எப்படிப்பட்ட ஒரு சண்டை பாருங்கள், அண்ணன் தம்பிக்குள்ள. ஆனால் பரதனோ, நீங்கள் இல்லாத ராஜ்யத்தை நான் ஆள மாட்டேன், எனவே உங்கள் பாதகணங்களை தாங்கள் என்று சொல்லி தன் பாதகணங்களை வாங்கி ராஜ்யத்தில் வைத்து அயோத்தியில் ராமர் எப்படி வனவாசத்தில் இருந்தாரோ அதுபோல பரதனும் வனவாசத்தில் எப்படி ராமர் இருந்தாரோ அது மாதிரி பரதனும் தரையில் படுத்துதான் இருந்தார். சிம்மாசனத்தில் அமரவே இல்லை. அவ்வளவு ஒரு பாசம் மிகுந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்கள். எல்லோருக்கும் ஆண்டு வர வேண்டும் என்றார் ராமர். எப்படிப்பட்ட சண்டை பாருங்கள். எல்லோருக்கும் சந்தனம் அரைத்து பூசினம் போல் ஏற்பட்டது. குளித்த சந்தனம் அரை போல் இருந்தது. வானில் தோன்றிய பரதா, நீ நாட்டை ஆள வேண்டும். உன் அண்ணன் ராமர் தந்தை சொல்ல காக்க வேண்டும். ராவணனை வதம் நடக்க வேண்டும் என்று சொல்ல, ராவணன் தம்பி பாரத நம் தேவர்கள் சொல்ல மீறக்கூடாது, அதன்படிதான் நடக்க வேண்டும் என்றார். அண்ணா, உங்களை விட்டு நான் எவ்வாறு பிரிந்திருப்பேன் என்று கதறி அழுதார் பரதன். இந்த இடத்தில்தான் ராமர் பரதனுக்கு சொல்வதற்கு ராமகீதை என்று சொன்னார்கள். லட்சுமணர், நானும் உங்களுடன் தான் வருவேன். வனத்தில் உங்களுடையும் சீதா பிராட்டியுடையும் நான் தங்குவேன் என்று 14 ஆண்டுகளும் தன் லட்சுமணர் ராமரின் சீதையுடையும் தங்கியிருந்தார். நன்றி, வணக்கம்.